13 வருடங்களாக தன்னையும் தன் மகள்களையும் கணவர் அடித்து துன்புறுத்துவதாக மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். ஒவ்வொரு நாளும் நரக மாதிரி உள்ளதாக சிறுவன் வேதனை தெரிவித்துள்ளான். கணவன் தாக்கியதால் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்ட மனைவி மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்து கணவர் அழைத்து சென்ற மூத்த மகனை மீட்டு தர கோரிக்கை விடுத்துள்ளார். மயிலாடுதுறை அருகே ஆனந்த தாண்டவபுரம் நடுத்தெருவில் கொத்தனார் கூலி வேலை செய்யும் கணவர் பாலமுருகனுடன் வசித்து வருபவர் பிரியா. கும்பகோணத்தைச் சேர்ந்த பிரியாவுக்கு 2006ஆம் ஆண்டு முதல் திருமணம் நடைபெற்று ஒரு மகள் உள்ள நிலையில் கணவர் இறந்ததால் தாய் வீட்டில் வசித்து வரும் பிரியாவை உறவினரான பாலமுருகன் திருமணம் செய்து கொள்வதாக விருப்பம் தெரிவித்துள்ளார். கடந்த 2010ஆம் ஆண்டு பிரியாவிற்கு பாலமுருகனுடன் 2வது திருமணம் செய்து வைத்துள்ளனர். பிரியாவின் தாய் அமுதா பாதுகாப்பில் பிரியாவின் மகள் வசித்து வருகிறார். பிரியா பாலமுருகனுக்கு 2 மகன்கள் உள்ளனர். பாலமுருகன் குடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் பிரியா மற்றும் மகன்களை அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த மாதம் 19ஆம் தேதி பிரியா தாய் அமுதா வீட்டிற்கு சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து பாலமுருகன் மற்றும் உறவினர்கள் பிரியாவை சமாதானம் செய்து கடந்த 3ஆம் தேதி ஆனந்த தாண்டவபுரத்திற்கு அழைத்து வந்துள்ளனர். ஆனால் பாலமுருகன் வழக்கம் போல பிரியா மற்றும் மகன்களை அடித்து துன்புறுத்தியுள்ளார். ஊருக்கு எப்படி சென்றாய் என்று வீட்டிற்கு அழைத்து வந்த மறுநாள் கணவர் பாலமுருகன் பிரியாவிடம் தகராறு செய்து கட்டையால் அடித்ததால் கையில் 3 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் மண்டையை உடைத்துவிட்டு மூத்த மகனை அழைத்து கொண்டு தலைமறைவாகி விட்டதாக தெரிவித்துள்ள பிரியா கணவர் பாலமுருகனிடமிருந்து தன் மகனை மீட்டு பாலமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி தனது மகனை மீட்டு கணவர் பாலமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க மாவட்ட எஸ்பி ஸ்டாலினிடம் புகார் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். என் அப்பா என்னையும் அடிப்பார், எங்க அம்மாவையும் அடிப்பார். ஒவ்வொரு நாளும் நரகம் மாதிரி உள்ளதாகவும் பெரிய கட்டையால் அம்மாவை அடித்துவிட்டு அண்ணனை அழைத்து கொண்டு தலைமறைவாகி விட்டதாகவும் சிறுவன் கூறியது வேதனையை ஏற்படுத்தும் சம்பவமாக உள்ளது. உங்கள் அம்மாட்ட போய் பணம் வாங்கிட்டு வா, இங்கே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுமை நடத்தி ஒரு நாள் நடக்க மாரி இருந்துச்சு. ஒவ்வொரு நாளுமா என்னையும் அடிப்பாங்க, எங்கள் அம்மாவையும் அடிப்பாங்க. அதனால எங்கள் அம்மா வந்து ஊருக்கு போயிட்டு வந்துச்சா, நீ ஏன்டி ஊருக்கு போனே ஒரு பெரிய கட்டை அதை வச்சு மூஞ்சி போட தெரியாமல் அடிச்சு, ஆனால் அடித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எங்களை தேடிட்டு இருந்துச்சு. என் பிள்ளைங்களை நான் பெங்களூர் ஆச்சு போனேன், அதெல்லாம் ஒழிஞ்சாச்சு. அண்ணன் மட்டும் போயிட்டேன் எங்கள் அப்பாவோட. எங்கள் அப்பா வந்து அடிச்சுட்டு பெங்களூர் எங்கேயோ போய் சொல்லிட்டு எங்கேயோ இருக்காராம். இன்னும் 2 வீட்டில் போயிடுச்சு.